வெல்கம் டு விவி ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க இது மட்டன் பிரியாணியா மஷ்ரூம் பிரியாணின்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸ் 1.5 கப் எடுத்து நல்லா ஒரு தடவை கழுவிட்டு நல்ல தண்ணியிலேயே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் நல்ல நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 3 எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் 10, இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கூட நல்லா மஷ்ரூம் 1 கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா மண் இருக்கும், நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். மசாலாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், அப்புறம் அந்த நட்சத்திர சோம்பு, ஜாதி பத்திரி, அந்த பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், கல்பாசி, இந்த பிரியாணி ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மசாலா பவுடர் பெப்பர் பவுடர் ஒரு அரை டேபிள் ஸ்பூன், இது கூட சீரகத்தூள் அரை டேபிள் ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் அளவு, அப்புறம் தயிர் கெட்டியான தயிர் 3 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கீ ஆயில் ஆஸ் யூஷுவல் சீசனிங்காக. இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்து ஒரு 10 சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு இதெல்லாமே சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரம் ஓரளவு மீடியமாக இருக்கணும்னா 1 சேர்த்துக்கோங்க, இல்லைனா 2 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் இது கூடவே கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இப்போது இது நல்லா இந்த கீ நல்லா உருகணும். இந்த நெய் நல்லா உருகிட்டோன்னே மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, எல்லாமே சேர்த்துக்கலாம். இது நல்லா போட்டு வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா வதக்கிட்ட உடனே அதுக்கப்புறமா நம்ம நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்க்கணும். இதில் நான் பெரிய வெங்காயம் 2 பெருசாக இருக்கிறது எடுத்து நல்லா நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கணுங்க. இப்போது அந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாலாம் அரைச்சதில் எனக்கு 2 டேபிள் ஸ்பூன் அந்த பேஸ்ட் கிடச்சிது. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயிலேயே. அதுக்கப்புறம் தக்காளி 3 நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்து அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுல தான் இருக்குது அந்த மஷ்ரூம் பிரியாணியோட டேஸ்ட்டு. இப்போ இதை நல்லா ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் இதை விடலாங்க. இப்போ பாருங்கள், இது எடுத்துட்ட உடனே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அந்த எண்ணெய் நல்லா பிரியணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இப்போது நல்லா வதக்குறேன். இது நல்லா வதங்கின உடனே அந்த புதினா இலையும் மல்லி இலையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது நல்லா ஒரு கை அளவு போட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். எப்பவுமே புதினா நல்லா இந்த எண்ணெயில் போட்டு வதக்கும்போது நல்ல ஒரு ஸ்மெல் சூப்பராக இருக்கும், அந்த ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நான் மசாலாலாம் ஆட் பண்ண போகிறேன். மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன், அப்புறம் மஞ்சள் தூள், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் அரை டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலேயே வதக்கினாதான் அந்த வாசனை பச்சை வாசனைலாம் போகும். இது கூட தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், நல்ல கெட்டியான தயிர், புளிப்பில்லாதது எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது அந்த மசாலா எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா குக் ஆகணும். இது நல்லா குக் ஆனதான் நல்லா சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவர். மூடி போட்டுட்டு நான் ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்குறேன். பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் ஓரத்தில் அந்த பிரிஞ்சு வரணும். ஸோ அந்தளவுக்கு வரணும். இப்போது தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேங்க. இந்த மசாலா குக் ஆகிறதுக்கான உப்பு. ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போது எந்த அளவுக்கு மசாலா நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மஷ்ரூம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதே மெத்தட் நீங்கள் சாதாரணமாக உங்ககிட்ட காய் இருந்ததுன்னா அதே மாதிரி வெஜிடபிள் பிரியாணி கூட செய்யலாங்க. இதே மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ அந்த மஷ்ரூமும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போது நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட போகிறேன். கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் மூடிட்டு திரும்ப பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்கள். மஷ்ரூம்ஸ் எல்லாம் மஷ்ரூம் சீக்கிரமாக குக் ஆகிடும். நான் பட்டன் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வெரைட்டி வேணாலும் எடுத்துக்கலாங்க. இப்போது இது நல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நான் தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறேன். 2.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேங்க. கரெக்டாக 1.5 கப்பு அரிசிக்கு 2.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன்.
ஏன்னா நம்ம தயிர்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணிலாம் ஊற்றினோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிட்டோன்னா நல்லா பாருங்கள் இந்த ரோலிங் பாயில் வரணும், அதுக்கப்புறம் தான் ரைஸ் ஆட் பண்ணணும். இப்போ இந்த தண்ணி கொதிக்கும் போதே என்ன பண்ணோன்னா நம்ம வந்து இப்போது பாருங்கள் நான் வந்து அரிசி சேர்க்க போகிறேன். 1.5 கப்பு அரிசி பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை வந்து சேர்க்க போகிறேன். இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நெய் சேர்க்கணுங்க. கண்டிப்பாக நெய் வந்து சேர்த்தாதான் அந்த ரைஸ் வந்து உங்களுக்கு ஒட்டாமல் வரும். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அரிசி வந்து நல்ல பலன்னு அதாவது உதிரி உதிரியாக வரணும்னா இந்த மாதிரி தண்ணி கொதிக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்தா தான் சூப்பராக இருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடுறேன். இது அப்பப்போ எடுத்து கலரி விட்டுட்டே இருங்க. ரொம்பவும் கலரக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடணுங்க. இது பாருங்கள் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுறேன் நான். பாருங்கள் அரிசி பாருங்கள் எவ்வளோ நீளமாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பாஸ்மதி ரைஸு உடையவே உடையாது. மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நான் ப்ரெஷர் குக்கர்லாம் இல்லை, சாதாரண பாத்திரத்தில் தான் பண்ணுறேன். ஆனாலும் எனக்கு அரிசி பாருங்கள் எவ்வளோ உடையாமல் ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்குங்க. நல்ல நீளமாக சூப்பராக வந்திருக்கு. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் டம் போட்டுட்டு எடுத்து பார்த்தேன், ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. மஷ்ரூமும் நல்லா குக் ஆகிருந்ததுங்க. இப்போது இதை வந்து நல்லா ஓரளவுக்கு ஜஸ்ட் மெதுவாக இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு வந்து புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் நான் வந்து ஜஸ்ட்டு போட்டிருக்கேன். இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது பாருங்கள். பிரியாணி நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க, அப்படியே வாசனை எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போது நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் பிரியாணியை சர்வ் பண்ணிடலாம் பிளேட்க்கு. நல்ல உதிரியாக நல்லா வந்திருக்கு, ரைஸு ஒட்டவே இல்லை, நல்லா வந்திருக்கு. இது கூட தயிர் பச்சடியும் செஞ்சு சர்வ் பண்ணிடலாங்க சூப்பராக. இந்த டிஷ் வந்து இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக எங்களுக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், போஸ்ட் பண்ணுறோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் விவி ட்ரெண்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.